கருவூரில் சிவகாமி ஆண்டார் என்னும் அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் திருவானிலை பசுபதீஸ்வரருக்கு பூப்பறித்து மாலை அணிவதை வழக்கமாக கொண்டார். எவ்வளவு பூப்பறித்தாலும் இறைவனுக்கு போதாதென்று பறித்து கொண்டே இருப்பவர். ஒரு நாள் மலரை பறித்து கோவிலிற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது மதம் பிடித்த பட்டத்து யானை வந்தது. அதை அடக்க பாகர்களாலும் வீரர்களாலும் முடியவில்லை. அந்த பட்டத்து யானை அந்தணர் வைத்திருந்த பூக்கூடையை பிடித்து கீழே எறிந்தது. தன்னை ஒன்றும் செய்யாமல் இறைவனுக்கு கொண்டு சென்ற பூவை பறித்ததை எண்ணி கோபமுற்றார் அந்த வயதான அந்தணர். ஊண்டி வந்த கம்பை எடுத்து அந்த யானையை அடிக்க விரட்டினார். ஓடியவர் தள்ளாடி கீழே விழுந்தார். சுற்றியிருந்த மக்கள் அவரை பார்த்து நகைத்தனர். அப்போது அங்கு எரிபத்தர் வந்து சேர்ந்தார். அவர் சிவனடியாருக்கு தீங்கு செய்யும் எவரையும் சும்மா விடுவதில்லை. கையில் இருக்கும் கோடாரியை எடுத்து எறிந்து விடுவார். அதனாலேயே அவர் எரிபத்தர் என்று அழைக்கப்படுகிறார். அனைத்தும் அறிந்த எரிபத்தர் அந்த யானையையும் பாகனும் கூட வந்த வீரர்களும் என ஐவரையும் கொன்றார். பட்டத்து யானை இறந்தது என்றதை மட்டும் புகழ் சோழன் காதில் விழுந்தது. எதிரியர் கொன்றுவிட்டதாக எண்ணி தன் படையோடு அங்கு வந்து சேர்ந்தார் சோழன். யானையை கொன்றது எதிரிகள் அல்ல, எரிபத்தர் என்று தெரிந்து அவர் காலில் மண்டியிட்டு வணங்கினார். எரிபத்தர் அனைத்தையும் கூற அரசன் தன் வாளை உருவி, சிவனடியார்க்கு இத்தீங்கு செய்த யானையின் உரிமையாளர் தண்டிக்கப்பட வேண்டும். அது உங்கள் கோடரைக்கு பாவம் விளைவிக்கக்கூடாது என தன் வாளால் வெட்டி வீழ்த்த சொல்லி கூறினார் சோழன். புகழ் சோழன் சிவனடியார் மீது கொண்ட பற்றை தெரிந்த எரிபத்தர் பட்டத்து யானையை கொண்டு அரசருக்கு தீங்கு விளைவித்தாக எண்ணி அரசனின் வாளை வாங்கி தன் கழுத்தை வெட்ட துணிந்தார் எரிபத்தர். அதை தடுத்து பிடித்தார் அரசர். அசரீரி ஒலித்தது. உங்கள் இருவரது அன்பையும் உலகிற்கு உணர்த்தவே இதை யாம் செய்தோம் என்று அசரீரி கூறியது. இறந்த யானையும் பாகர்களும் வீரர்களும் எழுந்தனர். சிவகாமி ஆண்டார் பூக்குடையுடன் வந்தார்.